Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பன்னீர் பூர்ஜி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பேன் வச்சுட்டு இருந்தேன், வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம், கடுகு வேண்டாம். இதில் ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். அது கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை ஆன உடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா எதுவும் போடல. உப்பு, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் எல்லாமே. இவ்வளோ தான் பாருங்கள் இது மசாலா. நம்ம மிளகாய் தூள் கூட போடல இதில். இது எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து இதை மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடணும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வருவேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடணும். இதுக்கு வந்து நீங்கள் வீட்டிலையே பால் உடைச்சி பன்னீர் பண்ணி அதுவும் சேர்க்கலாம், இல்லை கடையில் கிடைக்கிற பன்னீரும் சேர்க்கலாம். இன்றைக்கி நான் கடையிலேருந்து வாங்கியிருக்க பன்னீர் தான் வந்து சேர்க்க போகிறேன். இதில் இந்த பன்னீர் வந்து நம்ம எந்த ஒரு சப்ஜியோ எது கிரேவி நம்ம பண்ணாததுக்கு முன்னாடி வந்து இந்த பன்னீரை வந்து கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த பன்னீர் வந்து சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து கையில் வந்து ஸ்மாஷ் கூட பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயாச்சு. இது வந்து சப்பாத்தி கூட நம்ம சாப்பிட்லாம், இல்லை ரைஸ் தால் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ